ஹாய் கைஸ், திஸ் இஸ் சூர்யா. ஆக்சுவலாக வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன். அதுவும் யார் படம் அப்படின்னா தளபதி விஜயோட படம். உள்ளே வரும்போது வேறு லெவலில் சவுண்ட் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு படம் எப்படி இருக்குன்ட்டு இன்டர்வலில் சொல்கிறேன். தென் வந்து இங்கே எவ்வளோ செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு அப்படியே லைவாக காட்ட முடியாது, வீடியோ அப்லோட் பண்ண போகிற பாருங்கள். வேறு என்ன சொல்ல போகிறோம் தெரியல. உள்ளே போய் செலிப்ரேஷன் பார்க்க போகிறேன், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறேன். ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, வெயிட் பண்ணுங்கள். கூட்டத்தை பாருங்க. ஆக்சுவலாக 3 தேட்டர் இருக்குது தென்காசியில். 3 தேட்டர்லையுமே பீஸ்ட் தான் போட்டிருக்காங்க. க்ரௌடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேட்டரில். நாங்கள் வந்து பக்கத்து தேட்டருக்கு போகிறோம். அங்கேருந்து வரும்போது பைக் விடுறதுக்கு கூட ரோட்டில் இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். செம்ம செலிப்ரேஷன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். டிக்கெட்டு 3 டிக்கெட்டு. ஸோ நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்கோம். எப்போவுமே படத்துக்கு வர நாங்கள் 3 பேர் தான். உள்ளே ஃபன்னாக இருக்கணும். டிக்கெட்டு நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு டிக்கெட்டை வந்து கையில் வாங்குகிறேன். வேறு லெவல். தேட்டருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் சவுண்டே காணும். ஐயோ, சீட் போட்டாங்களா? இங்கே பாருங்கள், இது எத்தனை ஃபீட்டு? இருட்டாக இருக்குது, தெரியல. நான் வரும்போது காட்டுறேன். அதான் வரும்போது காட்டுறேன். கட் அவுட்லாம் அதான் ப்ரோ. பகல் இருட்டுலாம் தெரியும் ப்ரோ. சியா சூப்பர். இதாண்ணா ஆக்சுவலாக க்ரௌடை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வரீங்களா? அவ்வளோ ஆக்சுவலாக நான் லேட்டாக வந்துட்டேன். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா ட்ரம் செட்லாம் அடிப்பாங்க, வெடியெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. நான் தான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன். என்ன ஆச்சு? சைலண்ட் ஆகிட்டீங்க. படத்தை பற்றி எதுவுமே சொல்லல. இப்போவே சொல்லணும். ஆக்சுவலாக படம் வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். பட் அந்த ½ அன் ஹவர் வந்து அந்த ஆடு கொடுத்துருப்பாங்களே ரசிகர் மன்றத்துலேருந்து, அதை போட்டாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் வந்து எல்லாருமே ஸ்டாண்டிங் தான், யாருமே உட்காரவே இல்லை. கண்டிப்பாக வந்து டைட்டில் கார்டிலேருந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. முழுக்க இன்டர்வல் வரைக்கும் வந்து இது ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவரோட ப்ரெசன்டேஷன் வந்து வேறு லெவலில், ஒவ்வொரு ஷார்ட் அண்ட் சீன்ஸும் வந்து விஜய்க்காகவே செதுக்குன மாதிரி வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனை நீங்கள் அவங்க படம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்காண்டி வெயிட் பண்ணுறோம். கூஸ்பம் சீன் வந்து நல்லா வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சீனை நாங்கள் உடைக்க விரும்பலை. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே நாங்கள் சொல்கிறோம். ஓகே ப்ரோ,
இல்லை நான் இதெல்லாம் பிடிச்சது சொல்லலாம். படம் முடிஞ்ச அப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும், ஃபஸ்ட்டே சொல்ல முடியாது. கண்டிப்பாக படம் முடிஞ்சு. ஆக்சுவலாக மை பர்சனல் சஜஷன் என்னென்னா காமெடியெலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரியுது. அவ்வளோதானோ இல்லை நமக்கு பிடிக்கல. பட் வந்து அவன் பண்ணதெல்லாம் நல்லா தானே இருக்குது. யோகி பாபா இங்கே என்ன சொல்லுது? இவன் கணேஷ் விடிவி கணேசன் காமெடிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. தென் வந்து அரபி குத்து பாட்டு குத்து சவுண்டே கேட்காத அளவுக்கு ஆடியன்ஸ் சவுண்டு தான் வேறு லெவலுக்கு அடிச்சு. பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக்கை போட்டு ஆரம்பித்தாங்களா, அது செம்மையாக இருந்துச்சுன்னா பாட்டு ஆரம்பிச்சோன்னே. ஸோ இன்டர்வல் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. உள்ளே வச்சிட்டாங்கண்ணே, அந்த வெளியே பாலத்தை வச்சு வச்சாங்க. படம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ பேக்கேஜு. எப்படி சொல்லனா, ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம், தென் விஜய் கேரக்டருக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து இன்ச் பை இன்ச்சாக விஜய்க்காகவே செதுக்குன்னு செதுக்கியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட என்ட்ரி, அந்த ஒரு என்ட்ரி கூட வந்து இந்த என்ட்ரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா என்ட்ரியுமே பயங்கர மாசாக இருந்துச்சு. ரசிகர்கள் வந்து சீட்டில் இருக்கவே இல்லை. ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி எந்திரிச்சு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா வந்து, இதுக்கு முன்னாடி வந்து நெல்சன் எடுத்த டாக்டர் படத்தில் வந்து காமெடி ட்ராக் வந்து பயங்கரமாக மெர்ஜ் ஆகி செட்டாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சிரித்தாங்க. பட் இந்த படத்தில் காமெடி ட்ராக் வந்து லைட்டாக செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. தென் இன்னொன்று ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, விஜய்ங்கிற ஒரு பெரிய மாஸான ஒரு ஹீரோ மாதிரி விஜயை ஷோ பண்ணிவிட்டு அந்த ஹீரோக்கு ஏற்ற வில்லன் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். மற்றபடி உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியாது. அடுத்து 1 ஹவர் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்து கடைசி 5 நிமிஷம் வந்து அந்த ஜெட் ஃபைட்டு அதெல்லாம் வச்சு வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பசங்களோடு வந்து பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. டேக் கேர், பை.